இப்படி ஆரம்பிக்குது கவிதை. அவங்க அப்பா அம்மா மேல குற்றம் சொல்வதா, அவங்க சொந்தக்காரர்கள் மீது குற்றம் சொல்வதா, அவள் மீது குற்றம் சொல்வதா, யாரு மேலையும் குற்றம் சொல்வதல்ல. இவள் தண்ணீர் குடம் எடுத்து விட்டு தண்ணீர் துறைக்கு வந்து விட்டு போகிறாளே, இது யார் செய்த தவறு? ஒருத்தி அழகி, இது எப்படியெல்லாம் சொல்லலாம்? நான் சொன்ன மாதிரி அவள் கூந்தலில் இருந்து பாதம் வரை வர்ணிக்கலாம். 2 விதமான வர்ணனை இருக்கு. ஒரு தமிழ் இலக்கியத்தில் இலக்கணம் ஒன்று இருக்கு. ஒன்று பாதாதி கேசம், பாதத்தில் தொடங்கி கேசம் வரைக்கும் புகழ்வது, கவிதை பாடுவது பாதாதி கேசம். இன்னொன்று கேசாதி பாதம், கேசத்தில் ஆரம்பித்து பாதம் வரைக்கும் முடிவது. ஆனால் இது யாருக்கு பாட வேண்டும் என்று தமிழன் நியதி வைத்திருக்கிறான். பாதாதி கேசம், பாதத்தில் ஆரம்பித்து தலைவரைக்கும் ஏற்றிக்கொண்டே போய் முடிந்தால் அது இறைவனுக்கு. கேசத்தில் ஆரம்பித்து பாதத்தில் முடிந்தால் மனிதனுக்கு. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஆனால் கேசம் என்பதில் இதுக்கு பேரு கூந்தல். கூந்தல் என்று சொல்வதை பெண்ணுக்குத்தான் சொல்ல வேண்டும். தலையில் இருக்கிற முடி கூந்தலாக இருந்தால் அது பெண் என்று அர்த்தம். தலையில் உள்ள முடி ஆணுக்கானதாக இருந்தால் அதற்கு குஞ்சி என்று அர்த்தம். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்று பாடினான் புலவன். ஆகவே இது குஞ்சி, அது கூந்தல். கூந்தல் தொடங்கி பாதம் வரையில் என்றால் பெண்ணுக்கு, பாதத்தில் இருந்து குஞ்சி வரையில் என்றால் அது ஆணுக்கு, கடவுளுக்கு என்றுதான் பொருள். இப்படி இதுல விதவிதமா பாடலாம். அவள் அழகி, கேசாதி பாதம் பாடி இருக்கலாம். அப்படி சொல்லல. அவள் அழகி என்பதை எப்படி சொல்லியிருக்காள் தெரியுமா? யாரு மேல குற்றம்னு தெரியல. இப்படி ஆரம்பிக்குது கவிதை. இப்படி ஆரம்பிக்குது கவிதை. அவங்க அப்பா அம்மா மேல குற்றம் சொல்வதா, அவங்க சொந்தக்காரர்கள் மீது குற்றம் சொல்வதா, அவள் மீது குற்றம் சொல்வதா, யாரு மேலையும் குற்றம் சொல்வதல்ல. இவள் தண்ணீர் குடம் எடுத்து விட்டு தண்ணீர் துறைக்கு வந்து விட்டு போகிறாளே, இது யார் செய்த தவறு? என்ன ஆச்சு தெரியுமா? இவள் தண்ணீர் குடம் எடுத்து தண்ணீர் துறைக்கு போய் குடம் எடுத்து கொண்டு வந்தாள். 2 தெருவிலையும் அந்த பக்கம் 10 பேர், 12 பேர் செத்து போயிட்டான். அவள் அழகிங்கிறது இப்படிதான் சொல்றான். அந்த தெருவிலேயே அந்த பக்கம் 10 பேரு, இந்த பக்கம் 12 பேரு செத்து போயிட்டான். எதுக்கு? இவ தண்ணீர் குடம் எடுத்து விட்டு தண்ணீர் துறைக்கு போய் திரும்பி வீட்டுக்கு போவதற்குள்ள நடந்து போச்சு. அவள் அழகி என்பதை இப்படி சொல்லுகிறான். இதோட நிறுந்தா பரவாயில்லை. அவ சொல்றா, இது யார் செஞ்ச தப்பு? இது யார் செஞ்ச தப்பு? ராஜா செஞ்ச தப்புங்கிறான், அரசன் செய்த தப்புங்கிறான் புலவன். எப்படி அரசன் செய்த தப்பாகும்? அந்த காலத்துல மத யானை தண்ணிக்கு விட போவாங்க ஆத்துக்கு. மத யானை 2 பாகர்கள் பிடித்துக்கிட்டு தண்ணிக்கு விட போவாங்க, தண்ணீர் துறைக்கு. அப்படி மத யானை தண்ணீர் துறைக்கு போகிற போது அரசன் முரசறைவானா. மதையான தண்ணி குடிக்க வருது, மதையான தண்ணி குடிக்க வருது, எல்லாரும் ஓடி போயிருங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிருங்க, மதையான மிதிச்சாலும் மிதிச்சிடும், நீங்க செத்தாலும் செத்துருவீங்க, ஓடி போயிருங்க, ஓடி போயிருங்க என்று முரசறை வைப்பானாம் அரசன். அட பாவி, யானைக்கு முரசடித்த நீ இந்த பெண்ணுக்கு ஏண்டா முரசடிக்காம விட்ட? நீயும் தவறில்லை. அடியே பெண்ணே, உன்மீது தப்பில்லை. நின்னை புறங்கடை போதர விட்ட நுமரும் தவறிலர். உன்னை வெளியே அனுப்பிச்சு விட்டாங்களே உங்க அப்பா அம்மா, அவங்க மீதும் தப்பு இல்ல. வேற யார் மீது தப்பு? நிறை அழி கொல் யானை, நிறை அழி கொல் யானை, நிறை அழிந்து தன் சுயம் இழந்து கொல்லக்கூடிய மதம் பிடித்த யானை நீருக்கு விட்டாங்கு தண்ணீர் துறைக்கு விடுகிற போது பறையறைந்து விடுவாயே அரசே, பறையறைந்து விடுவாயே. பறையறைந்து அல்லது செல்லற்க
என்ன இறையே தவறுடையான். நீ இவள தண்ணீர் துறைக்கு வருகிறாள், எங்க தேன்மொழி தண்ணிக்கு வர்றா, ஜனங்களே இளைஞர்களே ஜாக்கிரதை, ஓடி ஒளிஞ்சுக்குங்க, செத்துருவீங்க என்று அவன் பறை அறிவித்திருக்கணும். அல்லது டிவியிலேயாவது ஒரு விளம்பரம் போட்டிருக்கணும். அப்படி போட்டிருந்தா தான் நீங்க தப்பிச்சிருப்பீங்க. இறையே தவறுடையான். சங்க இலக்கிய பாட்டுங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் தமிழச்சி ஒருத்தி பேரழகு கொண்டவள், ஆளை கொலை, அதாவது நான் ஆள் குடிக்கும் அதரங்கள் ஒரு வார்த்தை போட்டேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆள் குடிக்கும் அதரங்கள் அதிசயமே, அதிசயம் பாட்டுல ஆள் குடிக்கும் அதரங்கள். மற்ற அதரங்கள் எல்லாம் டீ குடிக்கும், காபி குடிக்கும், பெப்சி குடிக்கும், கொக்கா கோலா குடிக்கும், கரும்பு ஜூஸ் குடிக்கும், சாத்துக்குடி சாறு குடிக்கும். இவள் அதரங்கள் ஆள் குடிக்கும், ஆளையே ஜூஸா குடிச்சிருவா. அப்படிப்பட்ட அதரங்கள் உள்ளவள். இப்படிப்பட்ட ஒரு அழகிய தமிழச்சியை அங்கே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சித்தரித்து காட்டுவதற்கு இறைவன் மேல், தலைவன் மேல், அரசன் மேல் பழி சொல்லி பாட்டெழுதிய குடி தமிழக்குடி. இதிலிருந்து வந்தவர்கள் நீங்கள். நீங்கள் கவிதை எழுதாமல், கவிதையை ரசிக்காமல், தாய்மொழியில் உரையாடாமல், தாய்மொழியில் எழுதாமல் எங்கு போவீர்கள்? நான் ஊருக்கெல்லாம் செல்லுகிற போதெல்லாம் ஒன்று சொல்லுகிறேன், எங்கள் பிள்ளைகளே, என் சகோதரிகளே, எங்கள் வீட்டு குழந்தைகளே, உங்களுக்கு ஒன்று, சக மாணவிக்கு ஆங்கிலம் தெரியாத போது தமிழ் மட்டுமே அறிந்தவள் என்றால் அவளோடு தமிழில் மட்டுமே உரையாடுங்கள். சக மாணவி தமிழ் தெரியாது என்றால் இருவருக்கும் தெரிந்த பொதுமொழியில் உரையாடுங்கள். நீங்கள் மாணவர் எவ்வளவு படித்தாலும், MBBS, MS, MD, எது பண்ணாலும் நீங்க 2 பேரும் சந்தித்துக் கொண்டால் எங்கள் மாணவ கண்மணிகளும் மாணவியரும் தமிழில் தான் உரையாடுவோம் என்று சபதம் எடுத்துக் கொண்டால் தமிழை அடுத்த நூற்றாண்டுக்கு கடத்தவிட முடியும்.